வணக்கம் குருநாதா. கேக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் குருநாதா. ஒரு சின்ன ஒரு டவுட்டு. டவுட்ல பெரிய சந்தேகம் தான். 3 கண் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா. சரிங்களா? ஆமா. 3வது கண் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி போட்டுக்குள்ள இருக்கு. ஆனா கீரை சொன்ன மாதிரி குற்றம் செய்தவே நெற்றி கண்ணை திருப்பிடும் குற்றம் குற்றமே. அப்ப நக்கீரர் என்ன சொல்றாரு? நெற்றி கண்ணுங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த 2 கண்ணுன்னு சொல்றது மக்கள் மனநிலை என்ன சொல்றாங்க? இந்த 2 கண்ணு தான் பார்க்கக்கூடிய 2 கண்களுக்கு சொல்றாங்க. அதுக்கு அர்த்தம் அது இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னைக்கு குருநாதரோட ஒரு பயணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த பயணத்துல குருநாதா இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க எங்களுக்கு. சரி, அதாவது நீங்க சொன்னீங்க நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீரர் சொன்னார் அப்படின்னீங்க. அது உண்மைதான். அதாவது நெற்றிக்கண்ணு திறக்கிறாங்க அப்படின்னோம்னா நெற்றிக்கண்ணு என்ன குளிர்ந்த தன்மையா இருக்கா உஷ்ணத்தன்மையா இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒன்று உண்மை உண்மை. அந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறது 2 புருவ மத்திக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அது வந்து 3வது கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்துக்க. மற்றபடி மக்களுடைய கருத்து என்னன்னா இந்த 2 கண்ணை தான் 1 2 அப்படின்வாங்க. வலது இடது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து புரியாமையே நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு உண்டான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது இதெல்லாம் வந்து நான் வந்து தியானத்துல வந்து பிரபஞ்சத்துடன் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கப்படும் பொழுது கிடைச்ச செய்திகள் இதெல்லாம். இதுல வந்து நிறைய பேத்துக்கு கிடைக்காது. நீங்க நல்லா அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இது என்னன்னா, முதல் கண் அது எங்க இருக்குன்னா நம்ம நெஞ்சு குழி இருக்கு பாத்தீங்களா? நெஞ்சு குழி அதுதான் முதல் கண். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நெஞ்சு குழிக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு கண்ணு போன்ற ஒரு 2 அமைப்பு இருக்கும் தெரியுமா? ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் கண்ணை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா? அதுக்கு நடுவுல தான் நெஞ்சு குழிக்கிட்ட தான் அந்த முதல் கண் இருக்குது. நம்ம இந்த 2 புருவத்துக்கு ஆமா, அதாவது இந்த 2 புருவத்துக்கும் மத்தியிலும் சொல்றோம் இல்லைங்களா? இந்த 2 கண்ணுக்கும் இந்த இடத்துல இருக்குன்னு. அதே மாதிரி இந்த நெஞ்சு பகுதிக்கும் நடுவுல தான் இருக்குது பாத்துங்க முதல் கண். சரிங்களா? இதுல வந்து என்னன்னா இந்த எமோஷனல் டென்ஷன் ஆகுறது, மத்தபடி வெளியில இருக்க பூரா வாங்கி உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது. சரிங்களா? அன்பு பண்பு பாசம் இதுக்கெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கிறது. இது பூரா நீக்கணுங்கிறக்காண்டிதான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கவனத்தை செலுத்தி ஒரு தியானம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு போவோம். சரிங்களா? முதல் கண். 2வது கண் என்னன்னா பார்வதின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பின்பகுதியில இருக்கக்கூடியவை ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி பின்பகுதியில இந்த பிடரி இருக்கு பாத்தீங்களா? பிடரில அந்த இடத்துல இருந்து முடி இறக்கணும் பாத்தீங்கன்னா இந்த இடமும் இந்த பக்கமும் ஒரு 2 போன் போகும் எலும்பு. அது பார்த்தோம்னா இந்த கண்ணு மாதிரியே தெரியும். இந்த புருவ மாதிரியே 2 பக்கமும் நடுவுல வந்து இந்த ஒரு புடப்பா இருக்கும். சரிங்களா? இது வந்து 2வது கண்ணு. இது 2வது கண்ணு. 3வது கண்ணு தான் நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நெற்றி பொட்டு. சரிங்களா? இந்த 3 கண்ணும் உடம்புல இருக்குது. முதல் கண்ணை வந்து நம்ம நீக்கினா தான் 2வது கண்ணுக்கு போக முடியும். சரிங்களா? 2வது கண்ணுக்கு போன பின்னாடி தான் 3வது கண்ணை நம்ம வந்து போக முடியும். இதெல்லாம் தவறுதலாக சில பேர் பாடம் நடத்தி மக்களுடைய கர்மாவை தான் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் முதல் கண், 2வது கண், 3வது கண், முக்கண் அப்படிங்கிற தன்மை.